தமிழ் சினிமாவினுடைய நம்பர் 1 நடிகராக, அதிக சம்பளம் பெற்ற நடிகராக விஜய் தான் கோலோச்சு கொண்டிருந்தார். அவர் பக்கத்திலே யாருமே இல்லை என்ற வகையிலே இருந்தது. தாவேகா தலைவராக அவர் மாறிய பிறகு ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என்றால், அந்த கடைசி படத்திலே அவர் வாங்கிய 220 கோடி ரூபாய் சம்பளம், அந்த படத்திற்காக அவர் வாங்கிய ஊதியம் 220 கோடி, அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் தற்போது விஜயை பின்னுக்கு தள்ளிவிட்டார் தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார், எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய தயாரிப்பில் நடிக்கப் போகின்ற படமானது தலைவர் 174, அதாவது ரஜினிகாந்தின் 174வது படம், கமலஹாசன் KH 238, கமலஹாசனின் 238வது படம். கமலஹாசன் தயாரிக்க போகின்ற இந்த படத்திலே கமலஹாசனும் முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கப் போகிறார். இருவரும் இணைந்து நடிக்க போகும் படம். எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ரஜினிகாந்தினுடைய இந்த படத்திற்காக ரஜினிகாந்துக்கு 225 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக தற்போது தமிழ் சினிமா வர்த்தக உலகிலே பெரும் பேச்சாக மாறி இருக்கிறது. இந்த பேச்சினை, இந்த தகவலை உறுதி செய்தது யார் என்றால், வலைபேச்சு என்ற பிரபல சமூக ஊடகம், தமிழ் சினிமாவினுடைய பின்னணி சுவாரஸ்யங்கள் நடக்கின்ற கதைகளை எல்லாம் விவரிக்கின்ற ஒரு கதை, ஒரு சமூக ஊடகம். அந்த சமூக ஊடகம் இந்த தகவலை தெரிவிக்க அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் மிக முக்கிய நாளிதழ்கள் ஒன்றான டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் தன்னுடைய பொழுதுபோக்கு பக்கத்திலே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலாக, இது தொடர்பாக நாம் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம், இந்த படத்தை தயாரிக்கின்ற ராஜ்கமல் நிறுவனத்தை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் இதனை மறுக்கவில்லை. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்பொழுது நீங்கள் போடலாம் என்று கூறினார்கள். எனவே அவர் மறுக்கவில்லை என்பதே இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதி என்பதை நமக்கு உறுதி செய்கிறது. எனவே கமல்ஹாசன் தயாரிக்கின்ற இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு 225 கோடி 225 கோடி என்பது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தொகை. தமிழ் சினிமாவின் நம்பர் 1 அதிக சம்பளம் பெறுகின்ற நடிகராக ரஜினிகாந்த் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்திருக்கார். ஏற்கனவே பலமுறை அவர்தான் இருந்துள்ளார். ஆனால் விஜய் வந்த பிறகு, விஜய் அந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக விஜய் அந்த பட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்து வந்தார். தற்போது விஜயை பின்னுக்கு தள்ளிவிட்டார் ரஜினிகாந்த். விஜய் அந்த நம்பர் 1 இடத்தை இழக்கிறார் என்பதுதான் தற்போதைக்கு வந்துள்ள தகவல். ரஜினிகாந்துக்கு 225 கோடி ரூபாய் ஊதியம் வழங்கப் போகிறார்கள் என்ற தகவல் தற்போது வந்து தமிழ் சினிமா வட்டாரத்திலே பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏற்கனவே ஜனநாயகன் படத்திற்காக தான் இந்த 220 கோடி வாங்கி தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகராக அவர் இருந்தார். ஆனால் தற்போது ஜனநாயகன் படமே எப்போது வரும் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. என்றால் இன்று கூட கனடாவிலே உள்ள அந்த படத்தினை தயாரிப்பு வாங்கியிருக்கின்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அந்த நிறுவனமானது ஏப்ரல் 30க்கு பிறகுதான் படம் ரிலீஸ் ஆகும், நீங்கள் எல்லாம் படத்தை டிக்கெட் ரீஃபண்ட் வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற வகையிலே கனடாவிலே ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆனால் இன்னும் CBFC-க்கு, அதாவது சென்சார் போர்டுக்கு அவர்கள் அப்ளை செய்திருக்கிறார்கள் மீண்டும் மறுதணிக்கை செய்வதற்காக. அது எப்போது மறுதணிக்கை செய்யப்படும், எப்போது சான்றிதழ் கிடைக்கும், எப்போது படம் ரிலீஸ் ஆகும் பொழுது நிச்சயமாக ஒருவேளை இங்கு தமிழ் சினிமாவிலே, தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால், இவர் ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதால், அதுவும் போட்டியிட போவதால் நிச்சயமாக அந்த திரைப்படம் வெளியாவதற்கு தேர்தல் ஆணையமே தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு பிறகுதான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது கசிந்து வரும் தகவல். எது எப்படி இருப்பினும் ரஜினிகாந்த் நம்பர் 1 இடத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார். விஜய் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். விஜய் லூசஸ் நம்பர் 1 என்பது தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியாக தமிழ் சினிமா உலகிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.